இந்த அலைக்கடலில் அவதரித்த பெயர் ஆதி லட்சுமி அம்மன். ஓ, நீங்களா? ஆமா. ஆண்டவருடைய மனைவி லட்சுமியா இருந்தாலும் எப்படி மனைவி தெரியுமா? எப்படி? ஏறக்கூடிய வாகனம் பச்சு வாகனத்தில் ஏறக்கூடியவர் அச்சு என்று சொல்லக்கூடிய ஆழ்வார் வாகனத்தில் ஏறக்கூடிய அச்சுதன் தனக்குமாரி. ஆமா, அவருடைய மனைவி. அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில் என்னுடைய கணவர் மனைவி வர வேண்டும் என்று அழைப்பு. ஆமா, போய் பார்க்கலாமா? பார்க்கலாமே ஆத்தா, பார்க்கலாம். அவருடைய பாதத்தை பணிய வேண்டும். கணவனே கண் கண்ட தெய்வம். யார் ஒருவர் கணவனை தெய்வமாக மதித்து வழிபடுகின்றார்களோ அவர்களுடைய வாழ்வாதாரம் நன்மையாக இருக்கும். இந்த சமூகத்தின் பெருமை ஓங்கி வளரும். ஆமா, அதனால என்னுடைய கணவரை பண்ணிடலாம். நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியதான் நல்ல அழகி என்றேன். நான் கேட்டதிலே இவள் வார்த்தைதான் நல்ல கலதை என்பேன், கவிதை என்பேன். எல்லாம் கரெக்ட் தான். கட்டிய மனைவிக்கு கண்ணாலும் அருகில் இருக்கின்ற போது கைக்கு வளையல் வாங்கி கொடுக்காது இருக்கின்றாயே, நீ என்ன புடுங்குற கடவுள்? ஏழுமலைக்கு அதிபதி யாருமே குற்றம் பண்ணலாம். ஏன்னா மேஸ்திரி வீடுதான் வீடு ஒழுகும், ஆச்சாரி வீடுதான் அது ஓட்டையா இருக்கும். அந்த மண்ணான துணிதான் அப்படி என்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் எங்க பொண்டாட்டிக்கு போடுறதுக்கு மனசு வரதில்ல. இந்த நாய்க்கு கேட்குமா? இவ்வளவு நேரத்துக்கு எவ்வளவு பொறுமையா கிளம்பி இருக்கிறாங்க பாரு. அதனால தம்பி, அதனால மனைவி லட்சுமி வந்திருக்கிறதா? சீக்கிரம் வந்துச்சு. கொஞ்சம்
ரகுரமணாய் உன்னுடைய பாதமே கதி என்று உன்னுடைய மங்கை படித்திருக்கின்றேன். தேவி, என்னுடைய பாதத்தை படித்திருக்கிறாயா? ஆமா, சொல்ல வேண்டுமா? அழகடல தான் பிறந்த என் அழகில கமையமாடி அழகடல தான் பிறந்த என் அழகில கமையமாடி மாறும் தேவியே பணிந்ததானே சென்னையில் மனக்குளிர தீர்ப்பாதம் பணிந்த தேவி இந்த உலகம் எல்லாம் போற்றும் லட்சுமி உத்தமி வாழ்வ மஞ்ச கொடியாகி லட்சுமி வாழ்வா படித்தபடியினால் இந்த உலகத்திலே இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் நீ வரமளிக்க வேண்டும். லட்சுமி கடாட்சத்தோடு இருக்க வேண்டும் என்று நீ வரமளிக்கணும். அதே போல நல்லவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று நான் மறுத்துரைக்கிறேன். நீ நீண்ட ஓடி காலமாக வாழ்ந்திருப்பாய் லட்சுமி. அப்படியே மன்னா, அப்படி இருந்தாலும் ஒரு வார்த்தை இருக்கின்றது. என்ன? அகிலமோ போற்றுகின்ற அன்புள்ள எனது மன்னா, இந்த அகிலமுலகோ போற்றுகின்ற அன்புள்ள எனது மன்னா, எனது மன்னா, அதமோ
அதர்மம் செய்வர்களை எல்லாம் சிருஷ்டி பரிபாலம் செய்து அழித்து விட்டு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே இந்த உலக அமைதி செய்ய வேண்டும். இந்த உலகமாகப்பட்டது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவன் எம்பெருமானி பிறந்திருக்கின்றார். இச்சபையினில் என்னுடைய மனைவி வர வேண்டும் என்று ஒரு வார்த்தை இருக்கின்றாயே தேவி, உன்னை எதற்கு அழைத்தேன் தெரியுமா? இன்றைய தினம் நம்மளை தேடி யாரோ வருவது போல் தெரிகிறது. இந்த வைகுந்தமே கிடு கிடு கிடுகிறது அழிந்து கொண்டிருக்கிறது. அதனால என்னவென்று புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் இல்லையா? கண்ணால் தனியாக நிற்க முடியாமா? அதனால 2 பேரும் பக்கத்தில் இருந்தோமானால் யார் வருகிறாலும் பார்க்கலாம். அப்படி